அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போன வாரம் ஒரு 4-5 நாள் வீடியோவே போடலை. நான் இங்கே ஊர்லேயே இல்லை. என்னோடய கசின் பிரதருக்கு பார்த்திங்கன்னா மேரேஜ் இருந்துச்சு. அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். பிள்ளைங்கள காரில் ஏற்றி விட்டுட்டு நானும் இவங்களும் பழனி வரைக்கும் பைக்கில் போயாச்சு. இங்கேருந்து கிளம்புறதுக்கே 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சா. பழனி ரீச் ஆனதுமே பார்த்திங்கன்னா பயங்கர பசி. நல்ல ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து திருப்பூர் போயாச்சு. கல்யாணம் வந்து திருப்பூரில் தான். ஸோ போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா கல்யாண வீட்டுக்கு போயாச்சு. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் கல்யாணத்துக்கு நல்லா சூப்பராக கிளம்பிட்டோம். கல்யாணம் பார்த்திங்கன்னா பள்ளிவாசலில் வச்சுருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சிச்சு கல்யாணம். இந்த கல்யாணம் எங்கள் ஃபேமிலியில் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒன்று. ஸோ அதனால் எல்லாருமே ஒன்று சேர்ந்தாச்சு. அம்மா, என் தங்கச்சி, சின்னம்மா எல்லாருமே ஃபஸ்ட்டே ஊருக்கு போயிட்டாங்க. நான் தான் லேட்டு. இங்கே நமக்கு இருக்க ஒர்க் ப்ரெஷர், வேலை அதெல்லாம் தாண்டி ஒரு 4-5 நாள் பார்த்திங்கன்னா நல்லா எனக்கு ஒரு மைண்ட் ரெஃப்ரெஷிங் ஆகிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு போயிட்டு வந்தது. ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் வீட்டுக்கு போயாச்சு. எல்லாரு கூட இருந்தனால எனக்கு வீடியோ எடுக்கிற நினைப்பே இல்லை சுத்தமாக. நெக்ஸ்ட் டே ரிசப்ஷன்லாம் பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை கூட ஃபோட்டோ எடுக்கல, சுத்தமாக மறந்துட்டேன். இப்போ ஃபோட்டோ வாங்கி தான் அட்டாச் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் டே ரிசப்ஷன் வந்து மண்டபத்தில் வச்சுருந்தாங்க. நல்லா சூப்பராக சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா அன்னைக்கு இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாள் ஊருக்கு கிளம்புற மாதிரி இருந்துச்சு. திருப்பூரில் தான் நமக்கு நிறைய ரிலேஷன் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கெலாம் வர சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளுமே போகலை. சரி, அதனால் அன்னைக்கு போயிட்டு நெக்ஸ்ட் டே ஊருக்கு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு அப்படியே ரிசப்ஷன் முடிச்சுட்டு அங்கே எல்லாம் போயாச்சு. ஆனால் எல்லாரு கூடயுமே இருந்துட்டு எல்லாரையும் பார்த்துட்டு ஊருக்கு கிளம்புறப்ப பார்த்திங்கன்னா என்னமோ மனசுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். எப்போ ஊருக்கு போனாலுமே சரி. அதுவும் நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தோன்னா பயங்கர ஜாலியாக தான் இருக்கும். ஃபன் பண்ணிகிட்டே தான் இருப்போம். மாற்றி மாற்றி கழுவி ஊற்றிக்குவோம், அது வேறு விஷயம். அப்படியே வர வழியில் பழனியில் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு கொஞ்சம் டீ குடிச்சிட்டு, டீ குடிச்சாதான் எனக்கு தலைவலி விடுற மாதிரி இருக்குது. அடிக்ட் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. டீயை குடிச்சிட்டு அப்படியே ஊர் வந்து சேர்ந்தாச்சு. மேரேஜில் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்திருந்தோம், அது மட்டும் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் அந்த 4 நாள் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக போச்சு.